கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் அது நீங்கி போகும். நிறைவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள் வரும்போது உன் குறைவுகளெல்லாம் நீக்கி கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஊரில் ஒரு பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தார். பெரிய பணம் நல்லா சம்பாரித்து புகழோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கம் இருந்தது, ஒரு வெற்றிடம் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை தேடி அடுத்த ஊரில் இருக்கிற ஒரு துறவியிடம் போனார். அவரிடத்தில் போய் கேட்பதற்காக போகும்போது ஒரு ஊரில் அந்த வழியில் அந்த கிராமத்தில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா, அழகிய பாப்பா, நிறைய பூக்களை கையில் வைத்து கொண்டு விற்பனை செய்து கொண்டிருந்தார். அந்த பூக்களை விற்பனை செய்து கொண்டிருந்த அந்த பாப்பா மிகுந்த புன்னகையோடு சிரிப்போடு அவள் அதை விற்று கொண்டிருந்தாள். அந்த விஞ்ஞானி, இதை தான் நான் தேடினேன். இந்த சிரிப்பு, இந்த புன்னகை என்னிடத்தில் இல்லையே, இந்த ஏழை பெண் பூ விற்கிற பெண்ணிடத்தில் இருக்குதே, என்னிடத்திலே இல்லையேன்னு அங்கலாய்த்தார். அப்பொழுது அந்த ஊரை தாண்டி அந்த துறவி கிட்டத்தில் போனார். போகும்போது அந்த துறவியை பார்த்தார். ஐயா, நான் ஒரு விஞ்ஞானி, எனக்கு எவ்வளோ பேர் இருக்குது, எவ்வளோ புகழ் இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, பட் நோ பீஸ் ஆஃப் மைண்டு, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அந்த துறவி அந்த விஞ்ஞானியை அழைத்து கொண்டு ஒரு ஆற்றோர கரைக்கு போனார். அங்கே அந்த ஆற்றிலே இருக்கிற ஒரு வெறுமையான படகை காண்பித்தார். அந்த படகை பார்த்தாயா மகனே? ஆம், அந்த படகு வெறுமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அந்த விஞ்ஞானி. அந்த படகுல கொஞ்ச நேரம் பொறுத்து நின்று வேடிக்கை பாரு, அங்கே சரக்குகளை ஏற்றுகிறார்கள். அந்த சரக்குகளை ஏற்றும் பொழுது, இந்த மக்களை ஏற்றும் பொழுது தான் அந்த படகுக்கு மதிப்பு கூடுதலாக இருக்கிறது. அதே போல தான் உன்னுடைய வெறுமையான படகுல ஒரு நிறைவான கடவுள் நிறைவானவர், அவர் அன்புள்ளவர், அவர் மகிழ்ச்சி உள்ளவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் சமாதானம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். அந்த படகுக்குள்ளே எப்படி சரக்குகள் போகும்போது அந்த படகுக்குள்ளே எப்படி மக்களை ஏற்றும் பொழுது அந்த படகுக்கு விலை மதிப்பு கூடுதோ, அதே போல தான் நிறைவான கடவுள் உன் படகுக்குள்ளே வரும்போது அது நிச்சயமாக நிறைவை, ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் உனக்கு தருவார். அப்படி தான் பேதுருடைய படகு அந்த ஆற்றங்கரையில், அந்த கடற்கரையில், அந்த கலிலேயா கடற்கரை ஓரமாக நின்று கொண்டிருந்த பொழுது வெறுமையான படகு, வெறுமையான வலை, வெறுமையான இருதயத்தோடு நின்று கொண்டிருந்த அவனை கர்த்தர் பார்த்து உன் படகை கரையிலிருந்து தள்ளுப்பா அப்படின்னு சொன்னார். அந்த படகு கரையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த கரை உலகம், பாவம், இதிலிருந்து நீ தள்ளு, நான் அதில் உட்கார வேண்டும் என்று சொன்னார். அதை பேதுரு அந்த படகை தள்ளினார். இயேசு அதில் உட்கார்ந்தார், உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார். இப்பொழுது ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு. ஆண்டவரே, முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட அகப்படவில்லை, இப்போ நான் சொல்கிறபடி செய் அப்படின்னு சொன்னார். நம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி போய் வலையை போட்டான். 2 படகு நிரம்பி வழிந்தது. அந்த படகுக்கு கூடுதலான மதிப்பு ஏற்பட்டது. ஆம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் படகுக்கு, உங்கள் வெறுமையான படகுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு இடம் கொடுப்பீங்களா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிறைந்து வழியும் பாத்திரமாய் காண செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா காண செய்யுமே. உயவனே உயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உயவனே உயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? உங்கள் வெறுமையான படகை கர்த்தர் நிரப்புவார். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் காண செய்வார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தி. இந்த ஜூன் மாதம் அநேக தேவைகளோடு இருக்கார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போல அவருடைய வாழ்க்கையில் நல்ல சமாதான சந்தோஷத்தையும் அந்த வெறுமையான பாத்திரத்தில் நிறைவாக்கி அவளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்.
வியாதி பலவீனங்களுக்கெல்லாம் நீக்கி விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.